எங்கடா இங்கேருந்து ரோட்டக்கானா அப்படின்ற கதையை தான் நீங்கள் நம்ம வாழ்க்கையில் பார்க்க போகிறோம். சரியான மழைன்னு சொல்லலாம். வாங்க என்ன நடந்துச்சு நான் சொல்கிறேன். காலை வேளையில் ஒரு அருமையான சன்ரைஸ், அதை பார்த்துட்டு ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி ஒரு காஃபி, மதியானம் லஞ்சுக்கு வந்து நம்ம சப்பாத்தி கொண்டு போயிட்டு சுண்டல் எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஸோ இன்றைக்கி ஒரு நல்ல சாப்பாடுன்னே சொல்லலாம். சாப்பிட்டு முடிச்சு வீட்டுக்கு வரப்போ எல்லாம் கலகலன்னு வெளியே வந்தால் மழை பொலன்னு பொழந்துட்டு இருக்கு. அதுவே எங்களுக்கு வெளியே வந்த பிறகு தான் தெரியும். ஆனால் இந்த ஊர் ஒரு டைப்பான ஊர் தான் ஐயா. மே மாதம் மழை பொழந்துக்கிட்டு இருக்கு. நான் மழையில் நனையாத என்ன வாழ்க்கை அப்படின்னு சொல்லி இந்த மலைக்கோசரமே நம்ம எப்பயும் போகிற கடைக்கு போய் ஒரு டீயை போட்டு வீட்டுக்கு போகலாம் பார்த்தா போகிற வழியில் ஃபுல்லாக தண்ணியும் டிராஃபிக்குமாக தான் இருந்துச்சு. இதெல்லாம் கடந்து ரூமுக்கு போனால் அங்கே தான் டு ஸ்டே. நம்ம ரூமில் ஜன்னலை திறந்து வச்சுட்டு போயிட்டோம்னு நினைக்கிறேன். அங்கேயும் ஃபுல்லாக தண்ணி. ஸோ நான் வீட்டை கூட மாப்பு போட்டு கிடையாது. இங்கே வந்து 1.5 மணி நேரமாக மாப்பு போட்டுட்டு இருந்தேன். அது ஒரு பெரிய கொடுமை. அப்புறம் இன்றைக்கி நம்ம ஜிம் போக கிடையாது. இன்றைக்கி நம்ம கொஞ்சம் கண்டென்ட் எழுத வேண்டியது, பேச வேண்டியதெல்லாம் இருந்துச்சு. அந்த வீடியோலாம் உட்காந்து ரெடி பண்ணிவிட்டு, ஏன்னா டைட் ஷெடியூலில் போகிறனால ஏதாவது ஒன்று தான் ஒரு நாள் உருப்படியாக பண்ண முடியும். அதுக்கப்புறம் நைட்டுக்கு 3 முட்டை ஆம்லேட் போட்டுட்டு சாப்பிட்டுட்டு சரி வெளியே போய் ஒரு டீ அடிச்சுட்டு வரலான்னு பார்த்தா திரும்பவும் மழை படம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நானும் நிற்கிறேன் ஒரு 1 மணி நேரமாக மழையில் நிற்கிறேன். இது ஆவாதுன்னு சொல்லி ரூமுக்கு கிளம்புனா ரோடு ஃபுல்லாக தண்ணி. பின்குறிப்பி மக்களே, மழை பெய்கிற அன்னைக்கு பெங்களூர் மக்கள் யாரும் வெளியே வராதிங்க. ஆறாக ஓடிக்கிட்டு இருக்கு. இதோட நான் முடிச்சுக்கிறேன். நாளைக்கு பார்க்கலாம். டாட்டா பாய்.